வணக்கம் மக்களே, நான் உங்க மணி. வெல்கம் பேக் டு மணி ஸ்டாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சும்மா சாதாரண கதை இல்ல பாஸ். உங்க வாழ்க்கையில உங்க பிசினஸ்ல நீங்க ஒரு பொருளை எப்படி விற்கணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்கா பிசினஸ் சீக்ரெட்டை உடைக்க போற கதை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் தட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா பிசினஸ் புத்தி உங்க மூளையில எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும். சரி, கதைக்குள்ள போவோம். நம்ம மதுரையில மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பிரம்மாண்டமான மளிகை கடை இருந்தது. அந்த கடையோட ஓனர் பேரு அண்ணாச்சி. ஊருக்குள்ள அவரை எல்லாரும் வியாபார வித்தகர் அண்ணாச்சி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட போய் மண்ணை கொடுத்தா கூட அதை தங்கத்தோட விலைக்கு வித்துட்டு வர அளவுக்கு புத்திசாலி. ஒரு நாள் நம்ம ஊர் லோக்கல் பையன் ஒருத்தன் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம கையில காசே இல்லாம சுத்திட்டு இருந்தவன் நேரா அண்ணாச்சி கடைக்கு வந்தான். அண்ணாச்சி, ஊர்ல எல்லாரும் நீங்க பெரிய பிசினஸ் மேக்னெட்னு சொல்றாங்க. எனக்கு பிசினஸ் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை அண்ணாச்சி. ஆனா என்கிட்ட முதலீடு போடுறதுக்கு ₹1 கூட காசு இல்ல. எனக்கு ஏதாவது வேலை கொடுங்களேன் அப்படின்னு ரொம்ப அப்பாவியா கேட்டான். அண்ணாச்சி அவனை மேலையும் கீழையும் பார்த்தாரு. அவரோட கல்லா பெட்டியிலிருந்து ஒரு ₹20 பணத்தை எடுத்தாரு. அதை கடைக்கு முன்னாடி வாழைப்பழம் வித்துக்கிட்டு இருந்த ஒரு தாத்தா கிட்ட கொடுத்து அரை டஜன், அதாவது கரெக்டா 6 செவ்வாழை பழங்களை வாங்கிட்டு வந்தாரு. அந்த 6 வாழைப்பழங்களை நம்ம பையன் கையில கொடுத்தாரு. தம்பி, இந்த அப்படி 6 வாழைப்பழம், இதை நான் ₹20 கொடுத்து வாங்கியிருக்கேன். இப்போ டைம் காலையில 9 மணி. நீ நேரா மதுரை தெருக்கள்ல இறங்கி இந்த 6 வாழைப்பழத்தையும் வித்துட்டு வரணும். ஆனா ஒரு கண்டிஷன், நீ எனக்கு சாயங்காலம் வரும்போது ₹100 லாபத்தோட வரணும். அதாவது உன் கையில மொத்தம் ₹120 இருக்கணும். உன்னால முடியுமா அப்படின்னு கேட்டாரு. பையன் அந்த 6 வாழைப்பழத்தை கையில வாங்கினான். அவனுக்கு மனசுக்குள்ள ஒரே சிரிப்பு. என்னடா இது, பெரிய பிசினஸ் சொல்லி தருவாருன்னு பார்த்தா நம்மள கூவி கூவி வாழைப்பழம் விற்க சொல்றாரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். இருந்தாலும் பிசினஸ் கத்துக்கணுமேனு, சரிங்க நாச்சி, நான் சாயங்காலத்துக்குள்ள இதை வித்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மாசா காலரை தூக்கி விட்டுக்கிட்டு மதுரை தெருக்கல்ல கிளம்புனான். டைம் இப்போ காலை 10 மணி. மதுரை மேலமாசி வீதியில நம்ம பையன் வாழைப்பழத்தை கையில வச்சுக்கிட்டு நடந்து போறான். நே, வாழைப்பழனே, நல்ல செவ்வாழைப்பழம் நே, வாங்கிக்கோங்கனே அப்படின்னு கூறான். யாராவது வாங்கினாங்களா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் கூட திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா மதுரையில 5 அடிக்கு ஒரு பழக்கடை இருக்கு. எல்லாரும் தள்ளு வண்டியில கிலோ கணக்குல வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. இவன் கையில வெறும் 6 பழத்தை வச்சுக்கிட்டு வித்தா யார் வாங்குவா? நடந்து நடந்து பையனுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மதியம் 12 மணி ஆச்சு. வெயில் சும்மா மண்டைய பிளக்குது. அவனுக்கு பயங்கர பசி. ஆனா கையில காசு இல்ல. அப்போ அங்க ஒரு பெரியவர் நடந்து வந்தாரு. பையன் ஓடி போய் அவர்கிட்ட கேட்டான், ஐயா, நல்லா பசிக்குதா ஐயா? இந்தாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, இந்த செவ்வாழை பழத்தை வாங்கிக்கோங்க ஐயா அப்படின்னா. அந்த பெரியவர் நின்னு பழத்தை பார்த்தாரு. தம்பி, பழம் என்ன வேலைப்பா அப்படின்னு கேட்டாரு. நம்ம பையன் கணக்கு போட்டான். அண்ணாச்சி ₹120 கொண்டு வர சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு பழம் ₹20 விற்கணும். உடனே பையன் சொன்னா, ஐயா, ஒரு பழம் ₹20 ஐயா. அந்த பெரியவர் அப்படியே கத்துறாரு. என்னது, ஒரு பழம் ₹20? தம்பி, பக்கத்து தெருவுல தள்ளு வண்டியில 1 கிலோ பழமே ₹30 விற்கிறாங்கடா. நீ என்னன்னா ஒரு பழம் ₹20 சொல்ற? போ, போய் வேற யார்கிட்டயாவது ஏமாத்து அப்படின்னு திட்டிட்டு போயிட்டார். பையனுக்கு சும்மா அசிங்கமா போச்சு. அப்புறம் டயர்டாகி பசியோட ஒரு மரத்தடி பெஞ்சில உட்கார்ந்தான். மணி இப்போ மதியம் 2. இன்னும் ஒரு பழம் கூட விற்கல. கையில இருக்கிற பழம் வெயில்ல கொஞ்சம் கருத்து போக ஆரம்பிச்சிருச்சு. அவன் யோசிச்சான், அண்ணாச்சி நம்மளை ஏமாத்திட்டாரு. வெறும் ₹20 பழத்தை வச்சு எப்படி ₹120 சம்பாதிக்க முடியும்? இது உலக மகா ஏமாற்று வேலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப சோகமா டயர்டா சாயங்காலம் 5 மணிக்கு அண்ணாச்சி கடைக்கு திரும்பி வந்தான். கடையில அண்ணாச்சி சும்மா ஜாலியா ஏசி காத்துல உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. பையன் அந்த 6 பழத்தையும் அப்படியே டேபிள் மேல வச்சான். அண்ணாச்சி, உங்க பிசினஸும் வேணாம், ஒன்னும் வேணாம். நீங்க கொடுத்த 6 பழத்துல ஒரு பழம் கூட விற்கல. மக்கள் எல்லாரும் விலை ரொம்ப அதிகம்னு திட்டிட்டு போறாங்க. இதுக்கு பேர் பிசினஸ் இல்லைங்க அண்ணாச்சி, இதுக்கு பேர் பகல் கொள்ளை அப்படின்னு கோபமா சொன்னான். அண்ணாச்சி அமைதியா அந்த 6 பழத்தையும் பார்த்தாரு. அவரோட முகத்துல ஒரு சின்ன புன்னகை. தம்பி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த பழத்தை விட்டுட்டு வர சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ண? தெரு தெருவா போய் வெறும் வாழைப்பழத்தை மட்டும் விற்க பார்த்திருக்க. அதான் உன்னால விற்க முடியல. இப்ப பாரு, இதே 6 வாழைப்பழத்தை இதே கடையில வச்சு அடுத்த 10 நிமிஷத்துல நான் எப்படி ₹100 லாபத்துக்கு விற்கிறேன் பாரு அப்படின்னு சொன்னாரு. அண்ணாச்சி டக்குன்னு வேலைக்கு இறங்கினாரு. அவரோட கடைக்குள்ள இருந்த கிச்சனுக்கு போனாராம்.
அந்த 6 செவ்வாழை பழத்தோட தோலையும் உரிச்சாரு. அதை சின்ன சின்ன துண்டுகளா, அதாவது ஸ்லைஸா கட் பண்ணினாரு. அப்புறம் அவரோட கடையில இருந்த ஒரு அழகான பிரீமியம் கண்ணாடி கப்புகளை எடுத்தாரு. ஒரு 3 கப்பு ரெடி பண்ணினாரு. அந்த கட் பண்ணின பழத்துண்டுகளை அந்த கப்புகள்ல அழகா லேயரா அடுக்குனாரு. அதோட நிறுத்தல போஸ். அவரோட கடையில இருந்த சுத்தமான கொடைக்கானல் மலை தேன் எடுத்து அந்த பழத்துண்டுகள் மேல அப்படியே ஊத்துனாரு. அதுக்கு மேல கொஞ்சம் பூஸ்ட் பவுடரை தூவினாரு. அப்புறம் கொஞ்சம் முந்திரி பாதாம் பருப்புகளை குட்டி குட்டியா கட் பண்ணி அந்த கப்புக்கு மேல டெக்கரேட் பண்ணினாரு. பார்க்கிறதுக்கே சும்மா நாக்குல எச்சில் ஊறுற மாதிரி ஒரு பிரீமியம் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. அண்ணாச்சி இப்போ கடைக்கு முன்னாடி ஒரு அழகான போர்டு எழுதினாரு. மதுரை ஸ்பெஷல், இயற்கை தேன் பழக்கலவை, எனர்ஜி பூஸ்டர், விலை வெறும் 50 ரூபாய் மட்டுமே அப்படின்னு எழுதி வச்சாரு. மணி இப்போ சாயங்காலம் 5:30. ஆபீஸ் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு வர்ற கூட்டம் ரோட்ல போயிட்டு இருக்கு. கரெக்டா ஒரு ஐடி வேலைக்கு போற ஒரு கணவனும் மனைவியும் அந்த பக்கமா வராங்க. அவங்க பயங்கர டயர்டா இருக்காங்க. அந்த போர்டை பார்த்த உடனே அவங்க கடைக்குள்ள வந்தாங்க. அண்ணே, என்னது இது? தேன் பழக்கலவை பார்க்கவே புதுசா இருக்கு, 2 கப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அண்ணாச்சி சும்மா ஸ்டைலா அந்த 2 கப்பை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தாரு. அவங்க அதை ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு, வாவ், சும்மா செம்ம டேஸ்டா இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்புக்கு சேர்த்து 100 ரூபாய் பணத்தை டேபிள் மேல வச்சுட்டு போனாங்க. அடுத்த 2 நிமிஷத்துல அந்த வழியா வந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், சார் எனக்கும் ஒரு கப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு மிச்சம் இருந்த ஒரு கப்பையும் 50 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான். இப்போ அண்ணாச்சி டேபிள் மேல மொத்தம் 150 ரூபாய் பணம் இருந்தது. அண்ணாச்சி நம்ம பையனை பார்த்தாரு. நம்ம பையன் அப்படியே வாயை பிளந்து நின்னுகிட்டு இருக்கான். அவனோட கண்ணுல ஆச்சரியம் தாங்க முடியல. அண்ணாச்சி, இது என்னன்னாச்சி மாயாஜாலம்? நான் நாள் முறுக்க தெருவுல அலைஞ்சோம் 20 ரூபாய்க்கு விற்க முடியாத பழத்தை நீங்க ஏசி ரூம்குள்ள உட்காந்து 10 நிமிஷத்துல 150 ரூபாய்க்கு வித்துட்டீங்களே, இது எப்படி நாச்சி சாத்தியம் அப்படின்னு கேட்டான். அண்ணாச்சி அவரோட நாற்காலியில சாஞ்சு உட்காந்துட்டு ஒரு சிப் டீ குடிச்சிட்டு சொன்னாரு, தம்பி, இது மாயாஜாலமோ இல்ல மந்திரமோ இல்ல, இதுக்கு பேரு தான் பிசினஸ்ல வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ காலையில கொண்டு போனது வெறும் வாழைப்பழம். அந்த வாழைப்பழம் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். அதனால மக்கள் அதை விலை கம்மியா கேட்டாங்க. ஆனா நான் பண்ணினது என்ன தெரியுமா? அந்த வாழைப்பழத்தோட வடிவத்தை மாத்தினேன். அது கூட தேன், முந்திரி, பூஸ்ட்னு சில விஷயங்களை சேர்த்து அது ஒரு பிரீமியம் ஹெல்த் டெசர்ட்டா மாத்தினேன். இப்போ கஸ்டமரோட கண்ணுக்கு அது வெறும் வாழைப்பழமா தெரியல, அவங்களோட டயர்ட்னஸை போக்குற ஒரு எனர்ஜி பூஸ்டரா தெரிஞ்சது. பொருளை அப்படியே வித்தா நீ சாதாரண வியாபாரி தம்பி. ஆனா அந்த பொருளோட மதிப்பை அதிகப்படுத்தி கஸ்டமரோட தேவையை, அவங்களோட ஆசையை வித்தா நீ தான் பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட ஃபவுண்டர். நம்ம பையனுக்கு இப்போ மைண்ட்ல சும்மா ஸ்பார்க் அடிச்சுது. அவனோட மூளை ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. அவன் சொன்னான், அண்ணாச்சி, இப்போ எனக்கு பிஸ்னஸ்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சு. நாம விற்கிற பொருள் முக்கியம் இல்ல, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் பண்றோம், அதுக்கு எப்படி வேல்யூ சேர்க்கிறோம் அப்படிங்கிறதுல தான் லாபமே இருக்கு. அண்ணாச்சி சிரிச்சாரு. கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட தம்பி, இன்னைக்கு உன்னோட முதல் பாடம் முடிஞ்சது. நாளைக்கு உனக்கு அடுத்த லெவல் பிசினஸ் டாஸ்க் இருக்கு, போய் ரெடியாவா அப்படின்னு சொன்னாரு. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பிசினஸ் லெசன் என்ன தெரியுமா? நாம எல்லாரும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா முதல்ல என்ன நினைப்போம்? ஐயோ, என்கிட்ட லட்சக்கணக்கில் முதலீடு இல்லையே, என்கிட்ட பெரிய ஆஃபீஸ் இல்லையே, பெரிய பிராண்ட் இல்லையே அப்படின்னு கவலைப்படுவோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? பிசினஸுக்கு பணம் முதலிடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஐடியா தான் முதலிடம். நீங்க ஒரு சாதாரண பொருளை கையில் எடுத்தா கூட அதை கஸ்டமருக்கு எப்படி பிரசன்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட வெற்றியே இருக்கு. உதாரணத்துக்கு, இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகளை பாருங்களேன். காஃபி தூள் சாதாரணமா வித்தா கிலோ 200 ரூபாய். ஆனா அதே காஃபியை ஒரு பெரிய கஃபேக்குள்ள ஏசி ரூம்ல நல்ல மியூசிக்கோட மேல கொஞ்சம் க்ரீம் வச்சு கேப்பச்சினோ அப்படின்னு சொல்லி ஒரு கப்பு 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அங்க அவங்க விற்கிற காஃபியை விட அந்த இடத்தோட வேல்யூ தான் அதிகம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் லைஃப்பில் இல்லைனா உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பொருளை விற்க போகிறீங்கன்னா அதை அப்படியே விற்காதீங்க, அது கூட என்ன வேல்யூ சேர்க்கலான்னு யோசிங்க. இப்போ உங்களோட டர்ன். உங்களுக்கு அண்ணாச்சி இதே மாதிரி 6 வாழைப்பழம் கொடுத்தா நீங்கள் அதை எப்படி வேல்யூ ஆட் பண்ணி என்ன விலைக்கு விற்பீங்க? உங்களோட கிரியேட்டிவ் பிஸ்னஸ் ஐடியாவை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் நம்ம மணி ஸ்டாக்ஸ் குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேன்க இருக்கீங்கன்னு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற உங்க பார்ட்னருக்கு உடனே அனுப்பி வைங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. ஏன்னா நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தாலும் நம்ம மணி ஸ்டாக்ஸ் சேனல்ல இருந்து உங்களுக்கு பிசினஸ் நோட்டிபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கணும்.
மீண்டும் அடுத்த ஒரு மாசான பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.